சர்வசக்திக்கு என் வணக்கம். கார ஜோதிடம் அரியலூர் திருஞான சமுத்திர ஜோதிடர். இந்த எண்கிறது பிரகாரம் வார்த்தடிப்படி ஜாதகப்புறம் அமைத்துள்ளதை இந்த எண்ணின் மூலமாக நான் ஆய்வு செய்து நானே உருவாக்கி நானே இதை ஆய்வு செய்து சொல்லுகின்றேன். இதுக்கு ஒரு மேலே ஒரு ஆசிரியரோ பெரிய ஆய்வாளரோ கிடையாது, நான் தான் இதுக்கு. இஞ்சி வார்த்தை அடிப்படையில் இஞ்சிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிகள் 2, 1, 4 இதெல்லாம் கூட்டாக 37. அதோடைய விதி என்பது 7. அப்போ இஞ்சி 7ஆம் எழுத்து பலன். அடுத்ததாக மிளகுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிகள் 2, 7, 3 இதெல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ மிளகு 3ஆம் எழுத்து பலன் வருகின்றது. சீரகம் 4 எழுத்து. சீரகம் 4 எழுத்துக்கு அது சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகவே 4வது விதியின் வருகிறது. அதுக்கு ஒரு எண்ணில் 2, 3, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 13. அது கிரகத்தை கழிச்சிட்டா மீதி 4. அப்போ சீரகத்து விதியின் 4. அடுத்ததாக பூண்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ பூண்டுக்கு அறிவித்திறமைலாம் இருக்குது. அது 1ஆம் எழுத்து பலன். பூண்டு 1ஆம் எழுத்து பலன். லக்கண உயிர், மண்ணுக்கு உயிர் என்று சொல்ல வேண்டும். பூண்டுக்கு ரொம்ப கெட்டிக்கார ஆள் தான். பூண்டு என்று சொல்லி மிகவும் வாழ்த்துதலையும் வாசாப்புறதுலையும் மிகப்பெரிய ஆள் பூண்டு. 4ஆம் எழுத்து 1ஆம் எழுத்து பலன். அடுத்த மஞ்சளத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 1, 3, 4 இதெல்லாம் கூட்டாக 9 தான். 7, 8, 9. அப்போ மஞ்சளுக்கு 9ஆம் இடம் குருவோட வீடு திரிகோண அடிப்படையில் வருகின்றது. மஞ்சள் 1, 5, 9 சொன்னோம்லே திரிகோணம். அதுதான் 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது. மஞ்சள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே திருப்தியாக இருக்காது, எல்லாம் பார்த்தா தண்ணியாட்டமே இருக்கும். அடுத்ததாக மிளகாய்க்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிறதும் 2, 7, 8, 8 எல்லாம் கூட்டாகி 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ மிளகாய்க்கு விதியின் 7. மிளகாய் 7ஆம் இடம் காரமான பொருள் 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்த உப்புக்கு 2ஆம் இடம் 2ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அந்த உப்புக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 3, 6, 8 இதெல்லாம் கூட்டாக 11. அது கிரகத்தை கழிச்சிட மீதி 2. அப்போ உப்புக்கு 2ஆம் இடத்து பலன். உப்பு குடும்பத்தில் எப்போதுமே சரியாகவே இருக்கணும், ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2ஆம் இடம் வருகிறது. அடுத்ததாக கடுகுக்கு விதியின் 2. அதுக்குரிய எண்ணிக்கைதான் 1, 7, 3 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 1, 2. அப்போ கடுகு எதை போட்டாலும் சரி தாளிச்சாதான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு எண்ணெயில் போட்டு தாளிச்சாத சொரன்னு குழம்புலேயே ரசத்துலேயே எல்லாத்தையும் போட்டால் தான் அது ருசிக்கும், வாசனையாக இருக்கும். இல்லைன்னா அது குடும்பத்தில் வரவங்க எல்லாமே அது செய்யுதுன்னா கடுகு போட்டு தாளிக்கலையே அம்பாங்க. அதான் கடுகு 2ஆம் இடம். அடுத்ததாக எண்ணெய்க்கு 4 எழுத்து. அதற்குரிய எண்ணிடம் 4, 3, 1, 8 இதெல்லாம் கூட்டாக 17. அது கிரகத்தில் கழிச்சுட்டா மீதி 8. அப்போ எண்ணெய் 8ஆம் இடம். எண்ணெய்க்கு 8ஆம் இடத்து பண்ணால் வருகிறது. எண்ணெய் தலையில் தடவுறோன்னா அது காஞ்சி போகும், மண்டை காஞ்சி போனால் வெடிக்க செய்யும். அதனால் கல்லுக்கு கூட கல் வெடிப்பு உண்டாயிடும் தான் எண்ணெய் தடவிட்டே இருக்குது சாமிகளுக்கு. அந்த எண்ணெய் தடவினா தான் அந்த நயமாக இருக்கும். அதுபோல் தலைக்கு முடிக்கு தலை முடிக்கெல்லாம் எண்ணெய் தடவினா தான் தலை நல்லாயிருக்கும், தலை முடிக்கு நல்லாயிருக்கும் பார்ப்பதற்கு. அதுக்கு தான் எண்ணெய் 8ஆம் இடத்து பண்ணால் வருகின்றது. அடுத்ததாக வெந்தயத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 8, 5, 7, 2, 7 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ வெந்தயம் 2ஆம் இடம். வெந்தயம் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் போட மாட்டாங்க, ரசத்துக்கு போடுவாங்க, மற்ற மீன் குழம்புக்கெல்லாம் போடுவாங்க வெந்தயம். அதான் 2ஆம் இடம். விதியும் 2. வெந்தயம் 2ஆம் இடம். அடுத்த புளிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 2, 8 இதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ புளி 1ஆம் இடத்து பண்ணால் வருகிறது. தக்காளிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 7, 7, 8, 8 இதெல்லாம் கூட்டாக 30. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 3. தக்காளிக்கு விதியின் 3. 3ஆம் இடத்து பண்ணாக வருகின்றது. அடுத்ததாக கறிவேப்பிலைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணு 1, 5, 6, 2, 1, 8 இதெல்லாம் கூட்ட 23. அது கிரகத்தை கழிச்சிட்டா மீதி 5. அப்போ கறிவேப்பிலைக்கு விதியின் 5. கொத்தமல்லி
கொத்தமல்லிக்கு வந்து 6 எழுத்து வருகிறது. 6 எழுத்துக்குரிய 3 4 7 1 4 8 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 1. அப்போ வந்து கொத்தமல்லி வந்து 1வது பலன். கொத்தமல்லாம் போட்டால் ஆனால் கசகசா அடுத்து கசா அதுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 6. அதற்குரிய எண்ணிடம் 1 3 1 1 இதெல்லாம் கூட்டாக 6. அப்போ வந்து கசகசா 6வது பலன். கசகசா வந்து 6வது பலன். அது வந்து ஏதோ பல வியாதியெல்லாம் நீக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக பருப்புக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களில் 9 5 6 2 இதெல்லாம் கூட்டாக்கா 22. அது வந்து கிரகத்தை கழிச்சிட்டா மீறி 4. அப்போ வந்து பருப்பு 4வது பலன். பருப்பு குழம்புகள்லாம் 4வது பலனாக வருகின்றது. அடுத்ததாக வந்து புதினாவுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 2 8 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ வந்து புதினாவுக்கு வந்து விதி எண் 8. 8வது பலனாக வருகின்றது. அடுத்ததாக வந்து பட்டை சோம்புக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணை 9 2 9 8 7 2 எல்லாம் கூட்டா 37. அதோடைய விதி என்பது 1. அப்போ வந்து பட்டை சோம்புக்கு வந்து விதி எண் 1. பட்டை சோம்புக்கெல்லாம் விதி எண் 9, விதி எண் 1 வருகிறது. பட்டை சோம்பு வந்து போடக்கூடிய இடத்துக்கு தான் போட முடியாது, எல்லா இடத்துக்கும் போட முடியாது. ரசத்துக்கெல்லாம் போடுவாங்க பட்டை சோம்பு. அடுத்ததாக பூஜை ஜாமான் 33 வகை சொல்லப்படுகிறது. அது இன்னும் நிறையா இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்களும் எழுதியிருக்கேன் நான். ஆனாலும் வந்து பூஜை சாமான்களுக்கு வந்து விதியின் 6. அதற்குரிய எண்ணில் 9 1 1 8 3 1 4 எல்லாம் கூட்டாக 33. அது வந்து கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 6. பூஜை ஜாமான் அப்படின்னு சொல்லி போட்டால் போகாது. பூஜை ஜாமான் அது கீழே வருது பாருங்கள். தேங்காய்க்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8 8 8 8 8 4 8 வருதுங்க தேங்காய்க்கு. எல்லாம் 8 8 அதை கூட்டினாக்கா 33. அது 32 வருது. அதெல்லாம் 9வது கழிச்சிட்டாக மீதி 5. தேங்காய் 5வது பூஜைக்குரிய ஜாமான் 5ஆம் இடம். அடுத்த வாழைப்பழத்துக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 1 6 9 6 7 எல்லாம் கூட்டாக 32. அது விதி என்பது 5. அப்போ வாழைப்பழம் 5ஆம் இடம், தேங்காய் 5ஆம் இடம். அடுத்த காரணம் வெற்றிலைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 8 5 9 8 எல்லாம் கூட்டாக 30. அது எல்லாம் கிரகத்தை கழிச்சுட்டா மீதி 3. அப்போ வந்து வெற்றிலைக்கு வந்து 3வது பலன் வருகின்றது. அடுத்ததாக பாக்குக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குமே 3 3 தான் வருது. அப்போ வந்து பாக்குக்கு வந்து என்கிறது 3 7 7 7 3 இதெல்லாம் கூட்டா 17. அதோட விதி எண் 8. பாக்கு வந்து 8ஆம் இடம் வருகிறது. அடுத்ததாக சூடத்துக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் விதி எண் 8. அதுக்குரிய எண்ணிக்கை 3 7 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ வந்து சூடத்துக்கு விதி எண் 8ஆம் இடம். அடுத்ததாக பத்திக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 9 4 8 எல்லாம் கூட்டா 21. அதோடைய விதி எண்கிறது 3. அப்போ பத்திக்கு வந்து 3வது பலன். அடுத்ததாக வந்து பூவுக்கு ஒரே எழுத்து தான். பூக்கள்னு போட்டால் அது வேற. பூக்கள் விழுந்து யாரும் கேட்கணும், பூ விழுந்து தான் கேட்பாங்க. ஆனாலும் பூவோட விதியின் 9 தான். அடுத்து வந்து விபரிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதியின் 5. அதற்குரிய எண்கள் 6 9 8 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. அப்போது விபூதியோட விதியின் 5. அடுத்ததாக குங்குமத்து வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 3 8 3 1 7 எல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ குங்குமத்துக்கு வந்து விதியின் 4வது பலன் வருகிறது. அடுத்ததாக மஞ்சளுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களோ 1 1 3 4 எல்லாம் கூட்டாக 9 வருது. அது விதிங்கிறது 9. மஞ்சள் 9வது பலன். பக்கத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 9 7 1 7 எல்லாம் கூட்டாக 19. அதோட விதி என்பது 1. கிரகத்தை கழிச்சுட்டா மீதி 1. அடுத்தது வந்து அறத்துப்பாலுக்கு வந்து 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்குரிய எண்கள் 1 8 4 9 6 7 1 எல்லாம் கூட்டா 36. அதோடைய விதி என்பது 9 தான். அப்போ அறத்துப்பால் 9வது பால். தத்துவத்தை குறிக்கிறது, வாழ்க்கையை குறிக்கிறது தான் அறத்துப்பால். அடுத்ததாக வந்து பொருட்பால் என்பதுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 2 8 2 5 2 7 1 எல்லாம் கூட்டாக 19. கிரகத்தை கழிச்சிட்டாக மீதி 1. பொருட்பால் அரியணையை பற்றி பேசக்கூடியது, அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடியது. அடுத்ததாக வந்து இன்பத்துப்பாலுக்கு வந்து 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய விதி என்கிறது 8 தான்.
அதற்குரிய எண்கிணிதம் 2 6 9 4 9 6 7 1 எல்லாம் கூட்டாக 44. அது கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 8. அப்போ இன்பத்து பாலுங்கிறது இன்பத்து பாலுக்கு வந்து விதி எண் 8. இன்பத்து பால் காதலை பற்றி சொல்லக்கூடியது. ஆனால் இன்பத்து பாலுக்கு வந்து விதி எண் 8. அதிகாரத்தை வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை 1 8 8 3 7 எல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9. அதிகாரம் 10 10ஆக நமக்கு ஒரு குறை எழுதப்பட்டுள்ளது. என்ன, அதனால் வந்து அதிகாரத்து வந்து 9 வருகிறது. அகராதிக்கு வந்து இப்போ விதியின் 2. அதுக்குரிய அந்த எழுத்துக்கள் 4 எழுத்து. அதற்குரிய எண்களிடம் 1 1 1 8 எல்லாம் கூட்டா 11. அது விதி என்பது 2. அப்போ வந்து அகராதிக்கு வந்து விதி எண் 2. அடுத்தது அந்த ஊடலுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 1 5 1 எல்லாம் கூட்டாக 7. ஊடல்னா காதல். ஊடலுக்கு வந்து விதி எண் 7. அஞ்சாமைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 1 1 1 5 எல்லாம் கூட்டாக 8. அஞ்சாமைக்கு வந்து விதி எண் 8. வீரியம் 4 எழுத்துக்கள். வீரியத்துக்கு விதி எண் 8. அதற்குரிய எண்ணிடம் 4 4 2 7 எல்லாம் கூட்டாக 17. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8. அப்போ வந்து வீரியம் 8ஆம் இடத்து பலன். வீரியம் 8ஆம் இடத்து பலன். தைரியமாக இருக்கணும், வீரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால தான். ஆனால் வந்து ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையே முன்னோர் எழுதப்பட்டதுக்கு நான் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கையிலும் சமநிலையை குறிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வந்து வார்த்தையினால் பெயர்களை நாம் வைக்கப்பட்டு வார்த்தையினால் பேசுகின்றோம், வார்த்தையினால் கூப்பிடுகின்றோம். அதுதான் இந்த எழுத்து. அப்போ வந்து ஒரு மனிதனை பெயரை கூப்பிட்டால் அவர் திரும்பி பார்க்கும்படி இந்த எண்களில் அமைந்துள்ளது. வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் என்பது முன்னோர் உருவாக்கப்பட்ட. அதைத்தான் நான் வந்து இது சுய அறிவுடன் நான் வந்து எடுக்கப்பட்ட எண்கிணறு ஜோதிடமாக தமிழ் எண் ஜோதிடம். இது வந்து தமிழுக்கு வந்து 247. அந்த 247க்கும் நவக்கிரக அடிப்படையில் நான் உருவாக்கி அதை வந்து ஆய்வு செய்து இதன் மூலம் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஹார ஜோதிடம், திருஞான ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.